ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாண்டியனர் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான டிஃபன் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். ரவா கிச்சடி எப்படி பண்ண போறோங்கிறது தான் பார்க்க போறோம். பாருங்க எவ்வளவு கலர்ஃபுல்லா சூப்பரா இருக்குதுன்னு. இந்த சாஃப்டான ரவா கிச்சடியை எவ்வளவு டேஸ்டா பண்ண போறோங்கிறத பார்க்க போறோம். 10 நிமிஷத்துல செஞ்சிடலாங்க இந்த ரவா கிச்சடியை. வாங்க இப்ப இந்த ரவா கிச்சடி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோவை புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் பட்டனையும் அமுக்குங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்ப வரைக்கும் பாண்டிய நாட்டு சமையல் சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்க எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றிங்க. மேலும் மேலும் உங்க ஆதரவை கொடுத்துக்கிட்டே இருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கும் ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இப்ப வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்ப ஒரு கடாய் வச்சிருக்கிறேங்க. முதல்ல நம்ம ரவையை வறுத்துக்கலாம். இதுக்கு 1 டீஸ்பூன் நெய் விட்டுருக்கிறேன். உங்களுக்கு நெய் பிடிக்கல அப்படின்னா நீங்க ஆயில் கூட 2 ஸ்பூன் விட்டுக்கலாம். இப்போ நான் இன்னைக்கு 1 கப் ரவை எடுத்துருக்கிறேங்க. இதுல சேர்த்துக்கோங்க. இது 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு சரியா இருக்கும். இதை லேசா வறுத்துக்கலாம். ரோஸ்டட் ரவையா இருந்தாலுமே நீங்க வறுத்துட்டு செய்யுங்க, அப்பதாங்க டேஸ்ட் நல்லா இருக்கும். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வறுத்துக்கோங்க. ரவையோட அளவுன்னு பாத்தீங்கன்னா 150ல இருந்து 200 கிராமுக்குள்ள இருக்குங்க. இப்ப ரவை நல்லா வறுபட்டுருச்சுங்க. ஒரு 2 நிமிஷம் வறுத்துக்கிட்டா போதும். இப்ப இதை நம்ம ஒரு பிளேட்ல மாத்திடலாம். இப்ப இதுல ஒரு 3 ஸ்பூன் பக்கம் எண்ணெய் விட்டுக்கோங்க. அதுல 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. இது லேசா பொரியட்டும். இதோட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு துண்டு இஞ்சியை நான் துருவி போட்டுருக்குறேங்க. நீங்க பொடியை நறுக்கி போடணுனாலும் போட்டுக்கலாம். இது துருவி போடும்போது உங்களுக்கு வாயில கடிப்படாம இருக்கும், அதனால துருவி போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா வறுத்துக்கலாம். இதோட ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பொடியை நறுக்கி போட்டுக்கோங்க. இதோட 3 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீறி போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கவும் 1/2 தக்காளி இந்த மாதிரி பொடியை நறுக்கி போட்டுக்கோங்க. இதுவும் தக்காளி மசிகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இதோட இன்னைக்கு காய்கறி நான் பீன்ஸும் கேரட்டும் எடுத்துருக்குறேங்க. அதை இந்த மாதிரி பொடியை நறுக்கி போட்டுக்கோங்க. இதை எல்லாத்தையுமே நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. இப்போ 2 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சுங்க. இப்போ இதில் நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஒரு 1/4 கப் மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாங்க. இந்த பீன்ஸு கேரட்டு வேகிறதுக்காக தான். தண்ணி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் மூடி வச்சிடலாங்க. இந்த பீன்ஸ் கேரட் கொஞ்சம் வேகட்டும். இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்க தண்ணியெல்லாம் நல்லா வத்திருச்சு, காய்கறிகளும் வெந்துருச்சு. இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் ரவைக்கு 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ தண்ணி கொதிக்கட்டும். ஒரு 2 நிமிஷம் ஆகுங்க. இப்போ நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இதில் கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துக்கோங்க. லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வறுத்து வச்ச ரவையை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறிக்கலாம். ரவையை போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க, இல்லைன்னா கட்டி கட்டியாக ஆயிரும். பாருங்க ஒரு சூப்பரான ரவா கிச்சடி ரெடி ஆயிருச்சு. 10 நிமிஷத்துல செய்யக்கூடிய டிஃபன் தாங்க. ரொம்ப நேரம்லாம் எடுக்காது இதுக்கு. அவ்வளோதான். இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த ரவா கிச்சடியை எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல போடுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐக்கான் பட்டனையும் அமுக்குங்க. மறுபடியும் வேற ஒரு ரெசிபியோட சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்போடு சமைத்து ஆனந்தமாய் உண்டு இன்பமாய் வாழுங்கள். வாழ்க வளமுடன்.